நம்ம நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் மகாகவி கண்டனூர் அரசி அவர்களின் 6வது மகவாக பிறந்த 2வது மகன் திரு அரசி முத்துக்குமார் அவர்களை நேர்காணலில் சந்திக்கின்றோம். அவர்களுடன் அவர்களது துணைவியாரும் அவர்களது ஐத்தான் தேவகோட்டை திரு அரங்கநாதன் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே. அண்ணே, உங்கள் தந்தையாரை பற்றி அவர்களுடன் அவர்கள் அனுபவத்தை நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்ணன். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது நகரத்தார் குலத்தில் பிறப்பது அரிது, அதனிலும் அரிது மகாவி அரசி அழகம்மை ஆட்சி குடும்பத்தில் பிறத்தல் அரிது என்று நான் கூறிக்கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் தந்தையார் பழனியாண்டவருக்கு பல்லாயிரக்கணக்கில் பாடல் எழுதியிருக்கிறார். அவருடைய பாடலையெல்லாம் நான் கேட்கும் பேறு பெற்றிருக்கிறேன். என் தந்தையார் எழுதிய முருகன் பாடல்களில் சில வரிகளை, எனக்கு பிடித்த வரிகளை நம் நகரத்தார் டிவி நேயர்களுக்காக சொல்வதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். தந்தையார் அவர்கள் அவருடைய லெட்டர் பேடில் இரண்டு வரிகள் உச்சரிச்சிருப்பாங்க. அந்த வரிகள் மிகவும் கவர்ந்தவை. உலகம் உய்ய உயர்கவி பாடும் கலையை என்றும் கந்தன் அருள்க என்று அவர்கள் அச்சிட்ட காகிதத்தில் லெட்டர் பேடில் தான் அவங்க எழுதுவாங்க எல்லா லெட்ரு. அந்த 2 வரிகள் மனதை கவர்ந்தவை. அதையே நான் உலகம் விரும்பும் உணவை அளிக்கும் கலையை என்றும் கந்தன் அருள்க என்று நான் எழுதுகிறேன். என் தந்தையாரை பார்த்து நான் அவர் தமிழ், நம்ம உணவு, அதை நான் கந்தன் எல்லாமே கந்தன் கொடுத்ததாக சொல்லுவாங்க. அதையே நான் என்னுடைய உணவுக்கும் மாற்றிக்கிட்டேன். தந்தையாருடைய பழனி பாதயாத்திரை பாடல்களை எனக்கு மனம் கவர்ந்ததை நான் உங்கள்கிட்ட சிலதை சொல்கிறேன். விண்ணாடு நண்பன் என்ற பாடல் மிக பிரசித்தி பெற்றது காவடி பாதயாத்திரைகள். அதில் உள்ள 4 வரிகளை நான் சொல்ல பெருமையடைகிறேன். வேலைக்கு இறங்கி வரும் வேலவனே தேடி வரும் ஏழைக்கு இறங்கி முகம் எப்போது காட்டுவதோ, ஆழ்வார்த்தை உதவி செய்யும் அநியாய சீமையிலே நாள் பார்த்து வருவாயோ நடை பார்த்து பிறங்கலையோ. அந்த பாடலும் வருவாய் சமயம் என்ற பாடல் எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் தந்தையர் எழுதிய பாடல் யார் பாடினாலும் அந்த நம் கண்களில் தன்னை அறியாமல் நீர் வந்துவிடும். முருகனையே நேரடியாக வரவழைக்கும் பாடல். மேலும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் எந்த கவிஞரும் முருகனை வாடா என்று அழைத்ததில்லை. அன்புரிமையோடு தந்தையார் அவர்கள் நான் அழைத்திருக்கிறார்கள். அந்த பாடலை உங்கள் முன் சொல்வதில் நான் பெருமையடைகிறேன். பாடாத பாட்டெல்லாம் பாடி அழைத்தாலும் ஆடாதிருப்பதுவோ அருளும் வரண்டதுவோ, பாடா மறுக்கொழுந்தே மலைப்பழனி வேலவனே வாடா என அழைத்தேன் வருவாய் இது சமயம் என்று சொல்லும்போது, இதை என் அண்ணன் அரசி பழனியப்பன் அவர் பாடும்போதும், மறைந்த தெய்வத்திரு கேடிஆர் ரங்கநாதன் அவர்கள் பாடும்போதும், முருகன் எங்கு பாடினாலும் அங்கு எழுந்தருள்வான் என்று நான் நேரே பார்த்திருக்கிறேன். பல பேருக்கு சாமி அருள் புரிவதை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக என் தந்தையார் அவர்கள் 75ஆம் ஆண்டு பூர்த்தி கண்டனூர் இல்லத்தில் நடைபெற்றது. அதற்கு நம் கண்டனூர் அருளாடியார் அவர்கள் வருகை புரிந்து தந்தையாருக்கு ஆசிரியர் வழங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அரசி அவர்கள் தன் துறையில் சாதித்து விட்டார்கள். அவர்களை போன்றவரை வாழும் கனதயத்திலேயே நாம் பாராட்ட வேண்டும். அவர் கவிதை துறையில் பல சாதித்து முருகனருடைய நேரடியாக பெற்றுவிட்டார். அதே போலவே ஒவ்வொரு துறையிலும் சாதித்தவர்களை நாம் அழைத்து பாராட்ட வேண்டும் என்று கூறினார். அது என் மனதில் பதிந்தது. நான் தந்தையார் இருக்கும் காலத்திலேயே அருளாடியார் ஆசையுடன் நம் காரைக்குடி சிவானந்த மண்டபத்தில் ஸ்ரீ முருகன் அப்பன் மண்டபம் என்ற ட்ரஸ்ட் என்பதை துவங்கி என் தந்தையாரின் ஆசையோடு பல்துறையில் சிறந்து விளங்கும் சாதனைகளுக்கு விருதளித்து அன்னதானம், தந்தையாருடைய நூல்களை பதிப்பித்து அருளாடியாருடைய வருகை புரிய செய்து பல மக்களுக்கு அன்னதானம், ஏழை எளியவர்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்து இந்த 16ஆம் ஆண்டு நடைபெற இந்த ஆண்டு இதுவரை 15 ஆண்டு சிறப்பாக நடத்தியிருக்கிறேன். இந்த ஆண்டு 16ஆம் ஆண்டு நடத்திருக்கிறேன். எனவே தந்தையாரை போல என் வாழ்வில் கிடைத்ததெல்லாம் முருகன் கொடுத்ததாகவே நான் நினைக்கிறேன். அடுத்ததாக என் தந்தையார் பல கவிஞர்களுடன் நட்பை பற்றி எனக்கு மிகவும் நன்கு அறிவேன். அவருடன் செல்லும்போது ஒரு கவியரங்கில் சிவபிரசிங்காரம் அவர்களுக்கு சிவபிரசிங்காரம் தந்தையாரை பற்றி ஒரு கவிதை எழுதினார்கள். சந்திரனின் உச்சத்தில் பிறந்தீர், சந்தத்தால் யாவரையும் கவர்ந்தீர், சந்தமலை கவியரசே உந்தன் பேரில் சரிபாதி கொண்டவன் நான் வழங்குகிறேன் என்றார். உடனே தந்தையார் அவர்கள், ஆள் பார்த்தால் தீக்குச்சி, குரலை கேட்டால் அதில் வைக்கும் ஜெரட்டின் குச்சி, நாள் பார்ப்பான் கோள் பார்ப்பான் நடப்பதனை முன்கூட்டி கணிக்க வல்லான், தம்பி சந்திரன் தான் எனக்கு குச்சம், சகலமே உனக்கு குச்சம் என்று பாடினார்கள். அந்த கவிதை அவர் செல்லுமிடமெல்லாம் சிங்காரன் சொல்வார்கள். அது பறித்து அவர் இன்று உலக புகழ் பெற்ற ஜோதிடராக கவிஞராக
வந்து கொண்டிருக்கிறார். என் தந்தையார் அவர்கள் ஆசைகவி, அவர்கள் அப்படி பிடிக்கும் என்பதற்கு இந்த கவிதை சான்றாகும். அடுத்ததாக பிள்ளையாருடைய பிச்சை குருக்கள் ஐயா அவர்களை என் தந்தையாருடைய கவிதை விசிறி ஒருத்தர் ஏஎல் ராதாகிருஷ்ணன் ஒரு நண்பர் ஒரு பிடமெடுக்குள்ளாக கீழச்சிப்பட்டியில் நடத்த வேண்டும். அதற்கு பிச்சை ஐயா அவர்களை சந்தித்து கேட்டபோது அவர் பெருந்தொகை செலவாகும் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் நம்ம தந்தையாரிடம் வந்து பிச்சை ஐயாவை பார்க்க வேண்டும், எங்களுடைய பட்ஜெட் அவ்வளோ இல்லை, அதனால் ஐயாவை பார்த்து உங்களுக்கு ரேட்டை குறைச்சி வாங்கி கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்பா உடனே கார் எடுத்து போய் ஐயாவை போய் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சுட்டு பிச்சை ஐயா பார்த்து ஒரு 3 வெண்பாடி இருக்காங்க. அந்த வெண்பா பாடி என்ன உயரம், எடுப்பான கிளிமூக்கு, கண்ணங்கருப்பு, கலையான மன்னறிவர், நாளும் குருக்கள் விடை நாட்டு கழிப்பதனால் ஆளும் சிவத்தின் அரசு, பிள்ளையார் வெட்டி பெம்மான் திருவருளை எல்லோருக்கும் வாய்க்க இயம்புவதால் இரவு பகல் லட்சியமாய் கொண்டவரும் லட்சாதிபதி என்றோ பிச்சை என்று குரல் பிள்ளை. உடனே பிச்சைக்குடைய எழுந்து நின்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இல்லை 1.5 லட்சம் கேட்டிருக்கீங்க, தம்பிக்கு பட்ஜெட்டே 1.5 லட்சம் தான். சரி ஐயா கூட்டு வந்துட்டீங்க, ஐயாவுடைய வெண்பாவுக்காக ஐயாவுடைய அன்புக்காக ஒரு 50,000 வாங்கி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பு. இல்லை, பிச்சை ஐயா தான் கும்பாசித்த தொகை நிர்ணயிப்பார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் அப்பா தான் நிர்ணயித்த தொகை 40,000 முடித்து விட்டு கும்பாசி மிகச்சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். எனவே அது பணத்துக்காக நான் சொல்லவில்லை, அது தந்தையார் 2 வெண்பாவால் ஐயாவுடைய மனதை கவர்ந்தவர். எனவே இந்த வரிகள் பிச்சை ஐயாவுடைய பெருமை உலகுக்கு பறைசாற்றும். அடுத்ததாக தந்தையாருடைய பெருமைமிக்க மாணவர்கள் 2 நீதியரசராக இந்த இளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் நீதியரசர் மே சொக்கலிங்கம், அடுத்தது கற்பவநாயகம். இவரும் தந்தை எங்கு பார்த்தாலும் விழுந்து விளங்குவார்கள். அதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். நீதியரசர் தன் செல்லும் மேடையெல்லாம் என் பேச்சில் நிறை இருந்தால் குறை இருந்தால் அது என்னை சாரும், நிறை இருந்தால் என் ஆசான் அரசியை சாரும் என்று கூறுவார். அதே போல் கற்பவநாயகம் அவர்கள் என்னுடைய தொலைபேசியில் 1/2 மணி நேரம் தந்தையார் மறந்தபோது 1/2 மணி நேரம் என்னுடன் தொடர்பு கொண்டு பேசினார். அப்பொழுது தம்பி நீங்கள் அரசியலுடைய முதல்வரா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். தந்தையார் அவர்களுடைய நான் 2 வகுப்பு தான் கேட்டிருக்கிறேன். ஆனால் 40 வகுப்புகள் ஒட்டு கேட்பேன். என் வகுப்பை கேட்டெடுத்துட்டு ஒட்டு கேட்பேன் போய். ஆனால் அரசு கலெக்டரில் 2 வரிகளை 1 மணி நேரம் நடத்தும் ஒரே ஆசிரியர் தந்தையார் தான். மிகச்சிறந்த ஆசிரியர், மிகச்சிறந்த பேராசிரியர், மிகச்சிறந்த கவிஞர். அவருக்காக என்ன செய்யணும்னு நான் காத்திருக்கிறோம் என்று என்னை அவர் போனில் பாராட்டியது எனக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. இதேபோல் பல மாணவர்களை உருவாக்கி விடுகிறார்கள். என் தந்தையாருடைய மாணவர்கள் அனைவரையும் அவர் வந்து மாணவர்கள் நினைக்க மாட்டார்கள், தன் மகனாகவே நினைப்பார்கள், மகளாகவே நினைப்பார்கள். எனவே உரிமையோடு பழகுவார்கள். எல்லா பேராசிரியர்களும் வாங்க தம்பி பொங்கல் கூப்பிடுவார்கள். என் தந்தையார் பாடா பாடா என்று தான் கூப்பிடுவார்கள் உரிமையோடு. எனவே மாணவர்கள் அனைவரும் என் தந்தையோடு மிகவும் பிரியமாக இருப்பார்கள். என் தந்தையார் மறைவிற்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினர். அவர்கள் வந்தபோது எங்களுக்கு தெரிந்தது அவர்கள் மிகவும் இறக்க சுவாமுடையவர் என்றும் பல மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தியவர் என்றும். ஏன்னால் எங்கள் தந்தையார் கஷ்டப்பட்டு வந்ததுனால எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது என்று ஒரு எண்ணம் மனதில் உடையவர்கள். அதனால் மாணவர்கள் அனைவருக்கும் தன்னால் இயன்ற உதவி செய்தவர்கள். அவர்கள் இறந்ததுதான் அவருடைய முழு செல்வாக்கு எங்களுடைய இறந்தபோதே எங்களுக்கு தெரியும். ஏன்னா 4000 பேருக்கு மேலே இந்த கூட்டம் வந்தது கண்டனூரில். இது வள்ளல் வீரப்பச்சியாருக்கு பிறகு கண்டனூரில் விட கூட்டம் வந்து தந்தையார் தான் வந்து பெருமையாக நினைக்கிறோம். 3 நாள் நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் வெளிநாட்டில் இருந்தனால 2-3 நாட்கள் நாங்கள் அப்பாவுடைய உடல் வச்சுருந்தோம். ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். என்னோடய தந்தையாருடைய அறுவை பெருமையாக நாங்கள் முழுவதுமாக தெரிந்து கொண்டு வாய்ப்பாக அமைந்தது. இன்று நாங்கள் 6 மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்கள் தந்தையாருக்கு ஒரு மணிமண்டபம் எழுப்ப வேண்டும். ஒரு முருகன் கோயில், அவர்கள் சிகாமட்டில் பிறந்த பிள்ளைய நாட்டில் பிறந்தவர்கள். அவர் சிகாமட்டில் உள்ள சிங்காரூரில் சிறிய திருக்கோயில் ஒன்று முருகன் கட்ட வேண்டும் என்று நான் ட்ரஸ்ட் மூலமாக விரும்புகிறேன். அதற்கு அப்பாவுடைய மாணவர்கள், ஆன்மீக அன்பர்கள், அப்பாவுடைய கவிதை விசிறிகள் அனைவரும் உறுதுணையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அதுக்கடுத்ததாக எங்கள் தந்தையார் நாட்டார் நகரத்தார் ஒற்றுமைக்கு அருமையாக பாடல் உண்டு. எங்கள் கடவுள் சொல்லாய் எழுதியிருக்கிறார். நாட்டார்கள் நட்டார், நகரத்தார் பேணுகிறார், கூட்டாய் இருவர் குலம் காப்பார். எப்பொழுதும் நகரத்தார் நாட்டாரை விட்டு கொடுக்காமல் எங்கள் தந்தையார் எழுதுவார்கள். நாட்டார்கள் நட்டார், நகரத்தார் பேணுகிறார், கூட்டாய் இருவர் குலம் காப்பாய், காட்டுமலர் போல வளர்ந்தவளே காலமெல்லாம் எம்மூரைக்கா என்று பாடுவார்கள். அவர்கள் பாடும்போதே தன் இல்லத்தை மட்டுமல்லாமல் தன் பங்காளி மட்டுமல்லாமல் ஊரை, உலகத்தை, நாட்டை பெரிய மனதுடையவர்கள், உள்ளத்தால் பரந்த உள்ளம் கொண்டது இந்த கவிதையிலே தெரிகிறது. அடுத்ததாக அழகுப்பறை பற்றி என் தந்தையார் 2 வரை எழுதியிருக்கிறார்கள். பொன்னை குவித்து பூட்டி மகிழாமல் கண்ணை திறக்கின்ற கல்விக்கு தந்த மகன். அதுக்கடுத்தபடியாக நகரத்தாரை பற்றி இந்த வரிகளை வந்து உமையாள் முத்தவர்கள் செல்லுமிடங்கள் எல்லாம் சொல்வார்கள். கோவிலுக்கு பசுமாடு, குருக்களுக்கு வாகனங்கள், வாயிலே வந்தோருக்கு வயிறார நெய்ச்சோறு. இதே போன்று நகரத்தார் தர்மத்தை பற்றி எழுதியிருப்பார்கள். திருவள்ளரம் நாற்றங்கால் செட்டிநாடு, திருப்பணிக்கே பிறந்தவர்கள் நகரத்தார்கள்,
கருவளரும் சாலத்தை சிட்டிப்பிள்ளை கையிரண்டும் இறைப்பணிக்கு கடவுள் தந்தார். இந்த வரிகளை நம் தேவனுடைய ராமநாதன் அவர்களும் செல்லும் உலகமெங்கும் இந்த வரிகளை சொல்வார்கள். இதேபோல் தந்தையாருடைய வரிகள் மனதில் படும், மனதில் தொடும். அவருடைய வரிகள் அனைத்தும் இன்று பலித்துக் கொண்டிருக்கின்றன. அருளாடியார் அவர்கள் தான் செல்லும் இணைகள் எல்லாம் தந்தையாருடைய கவிதைகள் எல்லாம் சொல்லி வருகிறார். அவருடைய குட்டையாவுடைய கோயிலுக்கு அருளாடியாருடைய பற்றி வரலாறு பாடல்கள் மிக அருமையாக தந்தை எழுதியிருப்பார்கள். அதில் ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் சொல்கிறேன். சோதனைகள் செய்தாலும் சூழ்ந்து நின்று எதிர்த்தாலும் வேதனைகள் செய்தாலும் விளையாடி பார்த்தாலும் சாதனைகள் அத்தனையும் சாம்பலிலே வைத்தவரே போதனைகள் நீக்கிடவே புறப்படுவது சமயம் என்று ஐயா அவர்களை பற்றி குட்டையா பற்றி மிகச்சிறப்பாக எழுதியிருப்பார்கள். மல்லாடியார் அவர்கள் சொல்லும்போது எங்களுடைய வரலாறு மட்டுமல்லாமல் சாதனை சாட்சி அனைத்தையும் இந்த பாட்டில் 20 பாட்டில் அடக்கி 2 வரிகளில் பள்ளி பார்த்துக்கிற ஒரே கவிஞர் உங்கள் தந்தையார் அரசு என்று பாராட்டி புகழ்வார்கள். காலில் வலுவேந்தி கருத்தில் உணையேந்தி ஆளுக்கு ஒரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி என்னும் வைர வரிகளை அருளாடியார் அவர்கள் அரசியவர்கள் 2 வரிகளில் பள்ளி பாதத்தில் சொன்ன ஒரே கவிஞர் என்று செல்லும் இடைகளெல்லாம் பாராட்டுவார். 8ஆம் தலைமுறை அருளாடியார் அவர்கள் இருந்த சமயத்திலே சாமியடிச்சு தேர் என்று 8ஆம் தலைமுறை என்றால் யார்? இவர்களுடைய தகப்பனார். இப்பொழுது இருக்கின்ற அருளாடியாரின் தகப்பனார் இருக்கின்ற பொழுது சொல்லுங்க. 8ஆவது தலைமுறை அருளாடியாரை இப்போடைய அருளாடியாருடைய தந்தை இருக்கும் சமயத்திலேயே சாமியாடி செட்டியார் என்ற எல்லாரும் அழைத்து வந்தார்கள். அதை மாற்றி அருளாடியார் என்று பெயரிட்டு தந்தையார் அழைக்க துவங்கினார்கள். அதன் பிறகுதான் அருளாடியார் என்று இன்று அனைவரும் அழைக்கிறோம். அந்த பெருமை என் தந்தையே சேரும். அடுத்ததாக கண்ணதாசனை பற்றி கண்ணதாசன் தந்தையாரும் ஒரு நூற்றுக்கணக்கான கவியரங்கில் ஒன்றாக பங்கேற்றிருக்கிறார்கள். அவருக்கு தந்தையார் எழுதிய ஒரு சில பாடலை உங்கள் முன் நான் பாடுகிறேன். சந்தனத்தை புறங்காணும் மஞ்சள் மேனி, தங்கத்தை புறங்காணும் பட்டுச்சட்டை, செந்தமிழில் அகங்காணும் பவளத்துண்டு, சிகரெட்டு புயனிடவே முல்லைப்பூக்கள், தந்தத்தில் வெண்பட்டை சுற்றினாற்போல் தாமரை பூஞ்சேவடியை தடவும் வேட்டி, அந்தத்தில் ஆளுலகில் ஆணை பெண்ணாய் ஆக்குகிற கட்டழகன் கண்ணதாசன், பட்டினத்தார் பங்காளி, கம்பநாடன் பாட்டுலக தாய்பிள்ளை, கபிலன் பெண்ணை கட்டி வைத்த சம்பந்தி, ஆண்டாள் அவை கவியுலக தமக்கையர்கள், மதுரை சாத்தன் மட்டில்லா மைத்துனனான், ஆழ்வார் ஆதி மனைகிடக்கும் தோழர்களான், சமயச் சான்றோர் எட்டத்து சொந்தங்கள், கண்ணதாசன் இலக்கியமாம் குடும்பத்தில் செல்லப்பிள்ளை என்று கண்ணதாசனை பற்றி தந்தையார் மிகச் சிறப்பாக எழுதிய பாடலை நான் உங்கள் முன் சொல்வதில் பெருமையடைகிறேன். அடுத்ததாக தேசிய கவி சம்மேளனம் சார்பில் இந்த தந்தையார் தமிழ்நாடு தமிழ்மொழி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட மிக அருமையான கவிதை. அந்த கவிதையை நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தலைப்பு இயற்கையை நோக்கி. புதுடில்லி அனைத்திந்திய வானொலி அமைத்து நடத்திய தேசிய கவி சம்மேளனத்தில் தமிழ்நாடு தமிழ்மொழி சார்பில் பாடிய கவிதை. தொட்ட விரல் பச்சை நிறம், தோய்ந்துவிடும் களனியிலே, நட்டுவனார் இல்லாமல் நாற்று நடமாடும், நட்டிருக்கும் செங்கரும்பு நாற்று பயிர் தழுவி பட்ட பகலில் பார்த்திருக்க முத்தமிடும், முத்தமிடும் காட்சியினை முன்பார்க்க மனமின்றி கொத்தாக வாழை குலைதள்ளி தலைகுனியும், உற்றவளை கைவிட்டே ஊர்மேயும் ஆடவர் போல் வெற்றிலையும் கொடிவிட்டு வெளியில் தலை நீட்டும், நஞ்சான முகத்தோடை நங்கையர்கள் நாடுவதால் மஞ்சட் கிழங்கும் மண்ணிற்குள் முட்டையிடும், கரும்பளவு நெல்லிருக்கும் கமுகாக கரும்பிருக்கும், கமுகோ தன்னை தரும் கைக்கணக்கை பார்த்திருக்கும், கன்றெல்லாம் காளைகளாய் காளையெல்லாம் யானைகளாய் குண்டு நடப்பது போல் கூடி நடந்து வரும், ஆலை புகையுடனே அடுப்பு புகை சேர்ந்து காலை கதிரவனை காணாமல் மறைத்துவிடும், வாழை தலை உனிய வரப்பெல்லாம் நெல்குனிய ஆளெல்லாம் தலை வரும் அழகான காட்சி இது. ஆடவர்கள் மண்ணை ஆறாத காதலினால் கூட பிறப்பதுதான் கொஞ்சம் இயற்கை வளம். காலை விடியும் கழனியிலே கால்படியும் ஆலை மணியோசை ஆண்டவனை அழைத்து வரும், இஞ்சி துவையருடன் வஞ்சியர்கள் தலைமையிலே கஞ்சி கலையங்கள் கால்வாவில் நடந்து வரும், வெண்ணெய் உருகுதல் போல் வெள்ளம் இழகுதல் போல் மண்ணே உருகி வர மக்கள் கலப்பதனால் பருத்தி பயிராகும், பண்ணையெல்லாம் சேலை கட்டி ஒருத்தி வருவதோர் உலகத்தை பார்க்க வரும், வஞ்சனையே இல்லாமல் மண்மகளும் சிரிக்கையிலே நெஞ்சுடைய மானிடர்கள் நிலைத்தவர்கள் எந்த விதி, புல்லும் உணவாகும் பூண்டும் மருந்தாகும் கல்லும் திருக்கோயில் கட்டுதற்கு தூணாகும், மரங்கள் விறகாகும் மரம் எதிர்க்கும் சருகுகளும் உரங்கள் என மாறும் உணவை விளைவாக்கும், வாயாலே கக்குவதை மறுபடியும் கவுகிற நாயும் மறக்கவனால் நன்றிக்கு சான்றாகும், மூக்காலை கொத்தி முடைநாற்ற புழு தின்னும் காக்கைகளும் எச்சில் கலந்துண்டு பசியாகும்,
அனைத்துக்கும் மேலான ஆறறிவு மானிடரோ மனத்துக்கு திரையிட்டு மாடாக திரிவதுமேன். ஆறறிவு திறமனைத்தும் அடுத்தவரின் நலம் குடிக்கும் கூறான பல்லாக்கி குடும்பை இழைப்பதுமேன். அன்பை விலை கூறி அடுத்தவரின் நலமெல்லாம் பின்பற்றி கல்வி பேயாய் அலைவதுமேன். வெள்ளம் போல் தோன்றி வீகின்ற உயிர் வாழ்வில் உள்ளம்தான் வாழ்க்கை உலகம் அதனுடைவே. உலகத்தின் ஏற்றங்கள் உள்ளத்தின் மாற்றங்கள், கரகத்தின் சீற்றங்கள் கருத்துலகின் நாற்றங்கள். நல்ல மனம் இருந்தால் நடுத்தவரா பண்பிருந்தால் எல்லோரும் புத்தர்களாய் இப்போதே மாறிடலாம். புத்தன் மனிதன்தான் பொங்கி வரும் நன்னலத்தை சித்தம் அடக்கியதால் சிறப்பை அடைந்தான். எல்லோரும் புத்தர்களாய் எழுந்துயிரச் செய்தருளும் நல்ல கவிதை நாள்தோறும் பாடுகிற பொன்னான ஆற்றல் பொருந்தி வர வடிவேலன் பொன்னடியில் சூட்டுகிறேன் பூ என்னும் கவிதையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எங்கள் குடும்பத்தை பற்றியும் தந்தையாரை பற்றியும் தாயாரை பற்றியும் சொல்வதற்கு வாய்ப்பளித்த நம்ம நகரத்தா டிவி அண்ணன் செல்லப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம்.